வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னா, இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய கும்பாரொட்டி அப்படின்ற ஒரு ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா, கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. அதாவது மேக்கரை வழியாக போனோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸ் அடைஞ்சிடலாம். இது செங்கோட்டையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்குது இந்த ஃபால்ஸு. இது கேரளா கவர்மெண்ட் கீழே இந்த ஃபால்ஸ் வரும். இதில் வந்து காரு, பஸ்ஸு, வேனு எதுலனாலும் இந்த ஃபால்ஸுக்கு வந்துக்கலாம். ஒவ்வொன்றும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு டிக்கெட் வந்து எப்படின்னா, அடல்ட்டு பெரியவங்களுக்கு மட்டும் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் இல்லை. ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபால்ஸ். குற்றாலத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு 25 கிலோமீட்டரில் இந்த ஃபால்ஸுக்கு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழியாக தான் நம்ம கும்பாரொட்டி ஃபால்ஸுக்கு வந்து நம்ம போகணும். இங்கே வந்து பெரிய ஸ்நாக்ஸ்லாம் இருக்காது. சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அங்கே கிடைக்கும். நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஃபால்ஸுக்கு போகும்போது பிளாஸ்டிக்ஸ் எதுவும் அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் பிளாஸ்டிக்ஸ் யாருமே கொண்டு வராதீங்க. இதுதான் இந்த வழியாக தான் போகணும். கும்பாரொட்டி ஃபால்ஸு இதுதான் என்ட்ரன்ஸு. இதிலேருந்து போனோம் அப்படின்னா ஒரு 500 மீட்டர்ஸில் நம்ம இந்த ஃபால்ஸுக்கு போய் ரீச் ஆகிடலாம். இந்த ஃபால்ஸ் போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையில் கொஞ்சம் கூடிய மிக பெரிய பெரிய மரங்கள் அழகாக இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக ரசிக்கிறவங்களுக்கு இந்த ஃபால்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு ஃபால்ஸாக இருக்கும். போகிற வழி பார்த்தாலே ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் கொடுக்கும். இந்த ஃபால்ஸ் போகிற வழி எல்லாமே ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பெரியவங்களாம் தைரியமாக போகலாம் அந்த ஃபால்ஸுக்கு. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. போகிற வழிலாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் அந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்கும். இல்லை சின்ன பசங்களாம் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஃபால்ஸு. இந்த வழி அப்படி நடந்து போனோம் அப்படின்னா ஒரு 500 மீட்டர்ஸில் நம்ம வந்து ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். இந்த தண்ணி வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அந்த தண்ணி வந்து அவ்வளோ நீட்டாக அவ்வளோ இயற்கையாக இருக்கும். அந்த ஏரியாவே ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும். இதில் பாருங்கள், இதில் போகிற மீன் கூட அவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த ஒரு சின்ன ஃபால்ஸ் தான் இது. இதில் வந்து சின்ன பசங்க வேணால் குளிக்கலாம். பெரியவங்க மேலே போய் நம்ம கும்பாரொட்டி ஃபால்ஸில் போய் கூட குளிச்சுக்கலாம். இந்த ஃபால்ஸில் இதுதான் நம்ம கும்பாரொட்டி ஃபால்ஸு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இது போகிறதுக்கெலாம் வழிலாம் ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டுருப்பாங்க. அதனால் நம்ம பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் தைரியமாக அழகாக போகலாம் அந்த ஃபால்ஸுக்கு. ரொம்ப சேஃபான ஃபால்ஸு. எப்போவுமே கூட்டம் ஓரளவு மீடியமாக இருக்கும். ஃபாரஸ்ட்டு கார்டு அதெல்லாம் சேஃப்டிக்காக இருப்பாங்க. அதனால் பயம் எதுவும் இல்லை அந்த ஃபால்ஸுக்கு போகிறது. இந்த ஃபால்ஸு குளிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா இதில் வந்து இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். இயற்கையாகவே அமைஞ்சது அது. அதில் தண்ணி விழுந்து அப்படி வெளியில் போகும். அதனால் நம்ம ஸ்விம் பண்ணிவிட்டு நீச்சல் அடிச்சுட்டு கூட அழகாக அந்த ஃபால்ஸில் நம்ம குளிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணி அப்படின்னு. ரொம்ப அழகான அற்புதமான ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸு. கொஞ்சம் சேஃப்டியாக குளிங்க. நமக்கு சேஃப்டி லேடிஸ் எல்லாமே தைரியமாக அந்த ஃபால்ஸில் குளிக்கலாம். நல்லா தண்ணி வந்து பயங்கர ஃபோர்ஸாக விழும். ரொம்ப ஜில்லுன்னு விழும் இந்த ஃபால்ஸு. நான் போனது அப்படின்னா செப்டம்பர் 10 போனோம். அப்போம்போது தண்ணி நல்லா அழகாக விழுந்தது இந்த ஃபால்ஸில். இப்போவும் சீசன் நல்லா போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப சேஃப்டியான ஃபால்ஸு தான். பாருங்கள், நல்ல உயரத்துலேருந்து தண்ணி விடும். அதனால் ரொம்ப ஃபோர்ஸாக விடும். தண்ணியும் அவ்வளோ கிளியராக இருக்கும் தண்ணி. இந்த ஃபால்ஸுக்கு வர்ற வழி வந்து நம்ம மேக்கரை செங்கோட்டையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. மேக்கரை வழியாக நம்ம வரணும் இந்த ஃபால்ஸுக்கு. இந்த ஃபால்ஸ் வர்ற வழி வந்து கொஞ்சம் பயங்கரமாக நம்ம ஹேர்பின் பெண்டுலாம் இருக்கும். அதனால் பார்த்து. இந்த ஃபால்ஸுக்கு வர்ற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர்பின் பெண்டு அப்படி இருக்கும். ரொம்ப வளைவு வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் காரு, பஸ்ஸு, பைக்கில் வரும்போது ரொம்ப சேஃப்டியாக வரணும். ரொம்ப மெதுவாக ஜாக்கிரதையாக வாங்க. இந்த வரும் வழியில் மணலாறுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா மணலாறு. இதுலேயும் நம்ம குளிக்கலாம். ஒரு வேளை ஃபால்ஸில் தண்ணியெல்லாம் இதுலேயும் தண்ணி எப்போவுமே விடும். இதுவும் ரொம்ப அற்புதமான இது சின்ன ஃபால்ஸு தான். இதுவும் பார்க்க அழகாக இருக்கும் இந்த மணலாறு. இதுலேயும் நம்ம வந்து காரை பாட்டிட்டு நம்ம குளிக்கலாம். சின்ன பசங்களை குளிக்கிறதுக்கு இதுவும் பெரிய அளவுக்கு நல்ல